மகிழ்ச்சியா வாழ்றது எப்படி அப்படிங்கிறத கத்துக் கொடுக்கறதுக்கு ஒரு வகுப்பு, ஆன்லைன் வகுப்புங்க. இருதயத்தின் மேல் உறை பெரிகார்டியம், ஸ்மால் இன்டெஸ்டைன் சிறுகுடல், உடல் வெப்ப கட்டுப்பாட்டு உறுப்பு ட்ரிபிள் வார்மர். அப்போ நீங்க ஏன் கோவப்படுறீங்கன்னா, உங்க உடம்புல புளிப்பு அதிகமா இருக்குன்னு அர்த்தம், இல்ல புளிப்பு கம்மியா இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுக்குங்க. எனக்கு பாவக்காய் பிடிக்காது, கசப்பான பொருளை சாப்பிட மாட்டேன்னா கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும். பிடித்ததை சாப்பிட்டால் உடல் மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா anatomy-therapy.orgங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர்ங்கிற இடத்துல நீங்க வாழ்க வையகம். நண்பர்களே, நாமெல்லாம் இந்த பூலோகத்துல பிறந்ததுக்கு என்ன காரணம்னா, எதுக்காக பிறந்திருக்கோம் அப்படின்னா, ஹாப்பியா வாழ்றதுக்கு, மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு. ஆனா அதை தவிர மற்ற எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்கு வாழ்றோம், எதுக்கு சம்பாதிக்கிறோம், எதுக்கு வீடு வாங்குறோம், எதுக்கு கார் வாங்குறோன்னு யாருக்கு தெரியல. எனவே ஹாப்பியா வாழ்றது எப்படி, அதாவது மகிழ்ச்சியா வாழ்றது எப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கறதுக்கு நான் ஒரு ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கேங்க. இந்த வகுப்புக்கு பெயர் த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி லைஃப், மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ரகசியம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு 13 நாள் வகுப்புங்க. டெய்லி 2 மணி நேரங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன் இந்த அளவுக்கு அந்த நாட்கள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சியை கெடுப்பது 21 விஷயங்கள். ஒரு மனுஷன் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா 21 விஷயம் புரிஞ்சிருக்கணும். இந்த 21 விஷயத்தில் எந்த அளவுக்கு புரிதல் இருக்கோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சி இருக்கும். இந்த 21 விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் 13 நாள் தேவைப்படுதுங்க. நீங்கள் ஒருவேளை ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் அட்டன் பண்ண வேண்டாம். புரிஞ்சுக்கங்க. டென்ஷனாக இருக்கீங்க, கவலையாக இருக்கீங்க, கோபமாக இருக்கீங்க, ஆக மொத்தம் மகிழ்ச்சியாக இல்லை, எனக்கு என்ன செய்கிறதுனே தெரில, கார் இருக்குது, பங்களா இருக்குது, வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, எல்லாம் இருக்குதுங்க, ஆனால் மகிழ்ச்சி இல்லை அப்படிங்கிறவங்க பல பேர். எனக்கு அது இல்லை, இது இல்லை, அது இல்லை, இது இல்லை, அதனால் மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்கிறவங்க பல பேர். யாராக இருந்தாலுங்க, உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான், நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்களா இல்லையா, மகிழ்ச்சியாக வாழ்கிறீங்களா இல்லையா, மகிழ்ச்சியாக வாழ்கிறது எப்படி அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு வகுப்பு, ஆன்லைன் வகுப்புங்க. த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி லைஃப். இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டிங்கன்னா கேரண்டிங்க, நீங்கள் வகுப்பு முடித்தோடனே நான் சொல்கிற விஷயத்தையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கடைபிடிச்சிங்கன்னா வாழ்நாள் முழுவதும் ஹாப்பியாக இருக்கலாங்க. மறுபடியும் சொல்கிறேங்க, நம்மெல்லாம் பிறந்ததே ஹாப்பியாக வாழ்கிறதுக்கு தான். ஆனால் யாருமே ஹாப்பியாக வாழ்கிறதில்ல. எல்லாரும் எதேதோ சொல்லித்தராங்களே தவிர மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படிங்கிறது யாருமே சொல்லித்தரலைங்க. பொறுமையாரு, அமைதியாரு, வேலைக்கு போய் சம்பாரி, வீடு வாங்கு, இப்படியே சொல்லிருக்காங்களே தவிர மகிழ்ச்சியாக வாழ் அப்படின்னு யாரும் கேட்குறதே இல்லைங்க, யாரும் சொல்கிறதே இல்லைங்க. எனவே இது ஒரு அருமையான வகுப்பு. யாருக்கெல்லாம் மகிழ்ச்சி இல்லையோ, ஹாப்பி இல்லையோ, இந்த வகுப்பில் கலந்துக்குங்க. த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி லைஃப். அன்பே தெய்வம். உடல், பாடி. பிடித்ததை சாப்பிட்டால் உடல் மகிழ்ச்சியாக இருக்கும். நல்லா கேளுங்க. உடலை மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு மந்திரம், பிடித்ததை சாப்பிடு. மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு ஒரே ஒரு மந்திரம், பிடித்ததை செய். ஆன்மாவை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு ஒரே ஒரு மந்திரம், தோன்றுவதை பேசு, நினைப்பதை பேசு. பேப்பர்ல இது 3 எழுதிக்கங்க. எழுதி எங்கேயாவது வீட்டில் ஒட்ட வச்சு அடிக்கடி பாருங்க. சும்மா உட்காந்து நான் பேசுறதை மட்டும் கேட்டுட்டு போனீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில அது முன்னேற்றமா இருக்காது. நம்ம இறங்கி ஒரு வேலையை செய்யும் பொழுதுதான் அதுக்கான பலன் கிடைக்கும். மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு தடை பார்த்தீங்கன்னா 3 இடங்கள்: உடல், மனம், ஆன்மா. இந்த உடல் பார்த்தீங்கன்னா 2ஆ பிரிக்கலாம், வெளிப்புறம், உட்புறம், இன்டர்னல், எக்ஸ்டர்னல். நம்ம உடம்புல உள்ளிருக்கிற பிரச்சனைகள்னால நமக்கு இரிட்டேஷனா இருக்கும், நம்முடைய மகிழ்ச்சி கிடைக்காம போயிடும். புளிப்புங்கிற சுவை கண் சம்பந்தப்பட்டது,
புளிப்புங்கிற சுவை கல்லீரல் சம்பந்தப்பட்டது. புளிப்புக்கும் கண்ணுக்கும் கல்லீரலுக்கும் கோபத்துக்கும் பித்தப்பைக்கும் சம்பந்தம் உண்டு. புரிஞ்சுக்குங்க. புளிப்பு, கண்ணு, கல்லீரல், ஐ, லிவர், கால் பிளாடர், பித்தப்பை, கோபம். அப்போ நீங்க ஏன் கோபப்படுறீங்கன்னா, உங்க உடம்புல புளிப்பு அதிகமா இருக்குன்னு அர்த்தம், இல்ல புளிப்பு கம்மியா இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுக்குங்க. அளவா இருந்தா மட்டும்தான் கோபம் வராது. கசப்பு துவர்ப்பு. கசப்பு துவர்ப்பு என்பது நெருப்பு சம்பந்தப்பட்ட சுவை. நெருப்பு சம்பந்தப்பட்ட உறுப்புகள் இருதயம், ஹார்ட், இருதயத்தின் மேல் உறை பெரிகார்டியம், ஸ்மால் இன்டெஸ்டைன் சிறுகுடல், உடல் வெப்ப கட்டுப்பாட்டு உறுப்பு ட்ரிபிள் வார்மர், நாக்கு. இதுக்கான உணர்ச்சி பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி. யாரோட உடம்புல கசப்பு துவர்ப்பு இல்லையோ ஹாப்பியே இருக்காது. யாரெல்லாம் கசப்பு துவர்ப்பு நல்லா சாப்பிட்றாங்களோ ஹாப்பியா இருப்பாங்க, தில்லா இருப்பாங்க, தைரியமா இருப்பாங்க. தில்லு, தைரியம், ஹாப்பி 3 ஒண்ணுதான். நீங்க ஹாப்பியா இருந்தாதான் தில்லே வரும், தைரியமே வரும். கசப்புக்கும் கசப்பு துவர்ப்புக்கும் நெருப்புக்கும் இருதயத்திற்கும் இருதயத்தின் மேல் உரைக்கும் சிறுகுடலுக்கும் நாக்குக்கும் மகிழ்ச்சிக்கும் சம்பந்தம் இருக்கு. அப்போ கசப்பு துவர்ப்பு சாப்பிட்டாதான் மகிழ்ச்சியாவே வாழ முடியும். எனக்கு பாவக்காய் பிடிக்காது, கசப்பான பொருளை சாப்பிட மாட்டேன்னா கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும். அவ்வளவுதாங்க விஷயம். இந்த வகுப்பு ஜூன் 16ஆம் தேதி முதல் ஜூலை 2ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது. இந்த வகுப்புக்கு கட்டணம் ரூபாய் 3000. இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா anatomy-therapy.orgங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர்ங்கிற இடத்துல நீங்க த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி லைஃப்னு டைப் பண்ணி 3000 ரூபாய் செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு இந்த லிங்க் வரும். ஒருவேளை இந்த ஆன்லைன் மூலமா பதிவு செய்ய தெரியாத நபர்கள் மட்டும் 8220667120 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிட்டு கலந்துக்குங்க. த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி லைஃப், மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ரகசியங்கள். ஒரு அருமையான வகுப்புங்க. கம்ப்ளீட் புரிதல் இருக்கும். கம்ப்ளீட்டா இதுக்கப்புறம் உங்களுக்கு வேற எதுவுமே தேவைப்படாது. ஒரு மனிதன் ஹாப்பியா வாழ்வதற்கு தேவையான 21 விஷயத்தையும் தெளிவாக புரிய வைக்கப்படும். எனவே வாங்க, நம்ம பிறந்த பயனை, அதாவது பிறந்த நோக்கத்தை, ஹாப்பியா வாழ்வதற்கான வித்தைகளை கற்றுக்கொள்ளுங்கள். ஹாப்பியாக வாழுங்கள், மகிழ்ச்சியாக வாழுங்கள். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.